தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்னே நீதிமொழிகள் 17:28 கொடுத்துருக்கு. நம்ம முகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு, இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக கீழே இருக்கிறது தான் வாய். அதனால் வாய் எப்போ நமக்கு தேவைப்படுதோ வாயை திறந்து பேசணும். இன்னொன்று சொல்லுவாங்க, வாய்க்கு தான் 2 பூட்டு போட்டிருக்கான். ஒரு பூட்டு அந்த டீத்து, 2வது பூட்டு உதடு. ஓகேவா? அப்போ தேவைப்படும் போது நம்ம வாய் திறப்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. இதை தான் சொல் வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அதனால் நம்ம ஞானம் விளங்க வாய் திறக்க வேண்டும். நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்னு இருக்குது. அப்போ நம்ம மூடிட்டே இருக்கணுமா வாயை? அப்படி கிடையாது. ஏற்ற நேரத்தில் நம்ம வாய் திறந்து பேச வேண்டும். நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்னு இருக்குது. அப்படின்னா கரெக்ட் டைமில் நம்ம என்னத்தை பேசணுமோ அது தெரியணும். அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம்லி செட் கரெக்ட் ஃபிட்டிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்ம கரெக்டான வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா?